வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். அதாவது மனிதன் கடவுளாகலாம், கடவுள் மனிதனாகலாம். இப்போ கடவுள் மனிதராகலாம் அப்படின்னா, கடவுள் நேரடியாக யாருக்கும் காட்சியளிக்க மாட்டார். யாருக்கும் தோன்ற மாட்டார். எந்த உதவியும் நேரடியாக கடவுள் செய்ய மாட்டார். ஏதாவது ஒரு மனிதருடைய வடிவத்தில் தான் செய்வார். அப்ப எல்லா மனிதருக்கும் கடவுள் அந்த குணத்தை குடுப்பாரா அப்படின்னா, கிடையவே கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு 1000ல் ஒருத்தரா இருக்கலாம், இல்ல லட்சத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல கோடியில ஒருத்தரா இருக்கலாம். அவங்களுக்கு தான் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், அடுத்தவங்களுடைய துன்பங்களை புரிஞ்சுகிண்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கடவுள் ஒரு படைப்பார் மனிதர்கள. அப்படிப்பட்ட ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் எங்களுடைய பாஸ் சஃபி முகமது அவர்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஏன் கடவுள் மனிதனாகலாம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இரக்க குணம், கருணை, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய தன்மை, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் தன்மை, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, எல்லாமே ஒரு மனிதனுக்கு வரணும். அதாவது பசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு நம்ம உணவு வாங்கி குடுக்குறது தர்மம் ஆயிரும். இவருக்கு பசிக்குமேன்னு தெரிஞ்சு உணவு வாங்கி குடுக்குறோம்ல, பசியினுடைய தன்மைய முதல்லயே உணர்ந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறோம்ல, அதுதான் கடவுளுடைய படைப்பு அப்படி மனிதன் அப்படிங்கிறோம். ஒருத்தருடைய உதவிய கேட்ட பிறகு நம்ம உதவி செய்றதுக்கும், இவருக்கு இந்த உதவி தேவைப்படும்னு முன்கூட்டியே அறிஞ்சு உதவி செய்றதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் ஒரு கடவுளுடைய படைப்பு மனிதன். அப்படிப்பட்ட மனிதரா திகழ்ந்தவர் தான் எங்களுடைய பாஸ். அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிலையா நின்றவர் யார் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு நிகரா திகழ்ந்தவர். இப்போ ஒரு மனிதன் கடவுள் இருக்கும் பொழுது, மனிதனாக வாழும் பொழுது கடவுள் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். அவர் வாழ்விற்கு பிறகு மனிதன் கடவுளாக காட்சியளிக்கிறார். இப்போ ஒவ்வொரு எங்கள மாரி எம்ப்ளாயீஸ் நெறைய பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கஷ்ட நஷ்டங்களையும் பகிர்ந்திருப்பார். யாரும் உதவின்னு சொல்லி கேட்டு போறதுக்கு முன்னாலே அவங்களுடைய உதவிகள கேட்டு பூர்த்தி செஞ்சு, ஒரு அவர் கண்ணுல இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தவர். ஒரு மனிதனுக்கு இவ்வளவுலாம் உண்டா? கருணை, இரக்க குணம், மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய தன்மை, விடாமுயற்சி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, ஆற்றல், எதையும் எடுத்த காரியத்துல பின்வாங்காம இருக்கிறது. அப்படின்னு எல்லா குணங்களையும் ஒரு கடவுள் ஒரு படைச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு படைச்சிருக்காருன்னா, அந்த மனிதர் தான் தெய்வ படைப்பு, தெய்வ குழந்தை அப்படிம்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஆற்றல். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாதமான எதையும் திட்டமிடுதல், எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை முடிக்காம பின்வாங்குறது கிடையாது. அது கூட பயணிக்கக்கூடியவங்களுக்கும் அதே ஒரு ஆற்றலை குடுக்கக்கூடியது. இப்படி எடுத்துக்கொண்ட செயல்கள். சரி ஒரு காசு பணம் வந்துருச்சுன்னா, சிலவங்களுக்கு மனசு மாறும். காசு பணத்த பொருட்படுத்துறதே கிடையாது. அடுத்தவங்களுடைய கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சாலே, காசு பணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியத்துவமே குடுக்காத ஒரு மனிதன் நாங்க பார்த்ததுல எங்களுடைய பாஸ். இப்போ எவ்வளவோ பேர நம்ம லைஃப்ல பார்க்குறோம், வைக்கிறோம். அதாவது எத்தனையோ பேருடைய லைஃப் நம்ம வாழ்க்கை வரலாறா படிச்சிருப்போம், இல்ல தெரிஞ்சிருப்போம். ஆனா பிராக்டிகலா நாங்க அவர் கூட பயணிக்கும் பொழுது, ஒரு மனிதன் இப்படியெல்லாம் உண்டா? இவ்வளவு தன்மைகள் உண்டா? அப்படிங்கிறத நாங்க நேரடியாகவே அவர் மூலமா கத்துக்கிட்டது. அவர் எங்களுக்கு குடுக்கக்கூடிய அறிவுரைகள். "உன் கையில ரூ. 10 இருக்கா? ரூ. 5 ஒரு ஆளுக்கு தர்மம் பண்ணு." அவங்க கேட்கறதுக்கு முன்னால நீயே தர்மம் பண்ணக்கூடிய இது வரணும். அப்படின்னு சொல்லிக் குடுத்து, கூட இருக்கிறவங்களுக்கும் அன்புனா என்ன? மனிதர்கள மனிதரா மனிதர்கள மனிதரா மதிக்கக்கூடிய தன்மை என்ன? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை என்ன? எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், ஒரு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும், சக மனிதர்கள் போல எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் படைத்த மனிதர் இருக்கார்ல, ஒரு மகத்தான மனிதர். அவருடைய நினைவு தினம் இன்று. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொன்மொழிகள் இருக்கும். காரணம் சொல்லக்கூடியவன் காரியம் செய்ய மாட்டான். காரியம் செய்யக்கூடியவன் காரணம் சொல்ல மாட்டான். ஒரு செயல ஒருத்தன் செய்யறவன் அதுக்கு எதுவும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு செயல செய்ய முடியாதவன் தான் அதுக்கான விளக்கத்த சொல்லிக்கிட்டே இருப்பான். அவரோட தாரக மந்திரம். எல்லாரும் என்னைப் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்புனா என்ன? உற்சாகம்னா என்ன? விடாமுயற்சினா என்ன? அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கத்துக் குடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல. அந்த எண்ணங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அவர் கூட இந்த ஜென்மத்தில நம்ம பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இறைவன் எங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதாவது வாழும் பொழுதும் எல்லாருடைய இதயத்திலும் ஒரு தெய்வமாக வாழ்ந்தார். அவர் வாழ்விற்கு பிறகும் எல்லாருடைய இதயத்திலும் ஒரு தெய்வமாக வாழ்கிறார். அவருடைய நினைவு சில நேரங்கள்ல கஷ்டங்கள், சோதனைகள் வரும்பொழுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்ப்ரஷன் இருப்பாங்கல்ல. அந்த அந்த அது இன்ஸ்பைரிங் அப்படிம்பாங்க இல்லையா? ஒரு மனிதன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்மளுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது, யார் ஒரு சாதனையாளரோ அவங்கள நினைக்கச்சுல நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஒரு ஆற்றல் அவங்க வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க மனிதர் தான் அவரு. எந்த கஷ்டங்கள் எல்லாருமே நாட் ஒன்லி ஃபார் மீ டோட்டலா அவர் சம்மந்தப்பட்டவங்க, அவர்ட்ட பழகுனவங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது எங்க பாஸ் மாரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தவுடனே, அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு, தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு
ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய மகத்தான நினைவு நாளில் அவர் நினைவோடும், அவர் கொள்கையோடும், அவர் கோட்பாடோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் வந்து மிக்க பெருமை. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.